Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஒரு கப் பச்சை அவல் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு போக நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நிறைய டஸ்ட் இருக்கும் இதில். இப்போ இந்த பச்சை அவலை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பவுலில் ஒரு கப்புக்கு ரவை எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இந்த ரவையை அந்த தயிரை நல்லா கலந்து வச்சிடலாங்க. இப்போ தயிரில் இந்த ரவையை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது ரெண்டையும் தட்டு வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அது ஊறட்டுங்க. ஊறின பிறகு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்ம ஊற வச்ச அவல் நல்லா ஊறி இருக்குது தண்ணியில். அதே மாதிரி ரவையும் நல்லா தயிரில் ஊறி இருக்குங்க. இப்போ ஊற வச்ச இந்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அவல் அரைக்கும் போது நமக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. தண்ணி ஊற்றி எவ்வளோ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சாச்சுங்க. ரவையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் நைஸாக நல்லா சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்ச அவல் ரவை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு. அடுத்தது பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப்பு, பொடிசாக துருவின கேரட் 1 கப்பு, மல்லித்தழை கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவல் சேர்த்து செய்கிற எந்த ஒரு பொருளுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பணியாரக்கல் வச்சுருக்காங்க. இதில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சுங்க. மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாங்க. இப்போ ஒன்று அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக சூப்பராக வருங்க. இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக வருது பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்மளோட அவல் பணியாரம்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அழகாக எடுக்க வருது. நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லாதப்போ கூட இந்த மாதிரி உடனே செஞ்சிடலாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளுடைய அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.